பொது மயானத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பயன்படுத்த அனுமதி மறுப்பதும் தீண்டாமைக்கு சமம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் கருமாண்டி செல்லிப்பாளையம் கிராமத்தில் வண்டிப்பாதை நிலத்தை மயானமாக மாற்றவும் வரையறுக்கப்பட்ட இடத்தில் உடலை அடக்கம் செய்யவும் கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லி நமக்கு பாடப்புத்தகங்கள்ல கொடுக்கப்பட்டிருந்தாலும் நிறைய இடங்கள்ல இன்னும் அது தொடருது அப்படின்னு சொல்லி அங்கொன்றும் இங்கொன்றுமா தொடருது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாவே பார்த்துட்டு வரோம். இந்நிலையில இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய சடங்குகளுக்கு கூட போறதுக்கு பாட விடாம இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்நிலையில பொது மயானத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க பயன்படுத்த அனுமதி மறுக்கிறதும் தீண்டாமைக்கு சமம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவிச்சிருக்குதுங்க. ஈரோடு மாவட்டம் கருமாண்டி செல்லிப்பாளையம் கிராமத்தில் உள்ள வண்டிப்பாதை நிலத்தை மயானமாக மாற்ற கோரியும் மயானம் அப்படின்னு வரையறுக்கப்பட்ட இடத்துல உடலை அடக்கம் செய்வதை உறுதி செய்ய கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிச்ச நீதிபதி வி லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு, நீங்க கருமாண்டி செல்லிப்பாளையத்துல சர்ச்சைக்குரிய நிலம், அதாவது அந்த பிரச்சனைகள், அதாவது அந்த சடலத்தை இறந்தவர்களோட உடலை கொண்டு போகக்கூடாது, அங்கே இறுதிச் சடங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் உருவான நிலத்துல அந்த கருமாண்டி செல்லிப்பாளையத்துல சர்ச்சைக்குரிய அந்த நிலம் எது, அதே மாதிரி வண்டிப்பாதை எது, புறம்போக்கு எது அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் 70 ஆண்டுகளாக மயானமாக பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலத்து மயானமா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்தை அந்த இடத்துக்கு போறதுக்கு அனுமதி மறுக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அந்த மயான பாதையா தான் அந்த இடத்துக்கு போய் சேரணும், ஆனா உள்ள போகக்கூடாது அப்படின்னு மறுக்கிறதும் தீண்டாமையோட ஒரு வடிவம் தான் சொல்லியிருக்காங்க. மேலும் வாழும்போது கண்ணியத்தோட வாழ எப்படி உரிமை இருக்குதோ அதே மாதிரி இறந்தவங்களுக்கு கண்ணியத்தோட இறுதிச் சடங்கு செய்வதும் உரிமை அப்படின்னு குறிப்பிட்ட நீதிபதி சம்பந்தப்பட்ட நிலத்துல உள்ள மயானம் எந்தவித ஆக்கிரமிப்பும் இல்லாம குப்பை கூட்டும் பகுதியாக மாறாம இருக்க தேவையான நடவடிக்கை எடுக்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கருமாண்டி செல்லிப்பாளையம் சிறப்பு பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கும், ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கும் தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த மயானத்துல இருந்த கல்லறைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேதப்படுத்திய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.